அளவில் புற்றுநோய் கூடிக்கிட்டே இருக்கு. புற்றுநோயினுடைய நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் இருந்ததை விட பல மடங்கு கூடியிருக்கு. இப்போ தான் சமீபத்தில் நேஷ்னல் கேன்சர் டே February 4 தான் முடிஞ்சுது. நிறைய புள்ளி விவரங்கள் வந்துச்சு. அது சமயத்தில் எல்லாத்துலேயும் பார்த்தா இன்க்ரீஸிங் தான். பிரஸ்ட் கேன்சர் கூடியிருக்கு, ப்ராஸ்டேட் கேன்சர் கூடியிருக்கு, கோலன் கேன்சர் கூடியிருக்கு. இவையெல்லாம் ஒரு காலத்தில் மிக அதிக அளவில் இல்லை. ஒரு விஷயம் நல்லா புரிந்து கொள்ளணும். பெரும்பாலான புற்றுநோய்களுக்கு நல்லா அடியிட்டு நான் கோடிட்டே சொல்கிறேன், பெரும்பாலான புற்றுநோய்களுக்கு காரணிகள் மரபு ரீதியாக இல்லை. 10-15% தான் மரபு காரணம். அப்பாவுக்கு, பெரியப்பாவுக்கு, அம்மாவுக்கு இருந்து அதனால் புற்றுநோய் வந்ததுங்கிறது 15% தான். 85% என்விரான்மெண்டல் அண்ட் ஃபுட் ரீசன் அவன் எழுதுகிறான். ஆங்கிலத்தில் என்விரான்மெண்டல் அண்ட் ஃபுட் ரீசன்னு போடுறான். இப்போ என்ன அர்த்தம்? நம்முடைய உணவுகளையும் சூழலையும் இருக்கக்கூடிய மாசுக்கள் தான் எபிஜெனட்டிக் டேமேஜ் என்கிற மரபணு இல்லாமல் நம்முடைய ஜீனை பாதிக்கக்கூடிய தன்மையை அவைதான் உருவாக்குகிறது என்றால் இந்த மௌன பஞ்சத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மௌன பஞ்சத்தில் வரக்கூடிய காய்கறிகள்லையும் தானியங்கள்லையும் சேர்ந்திருக்கக்கூடிய நச்சு ரசாயனங்கள் நமக்குள்ள ஒரு பிரச்சனையை உருவாக்கிடலாம். ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி நான் மருத்துவமனை விட்டு கிளம்பும் போது இரவு 9 மணி. நான் அவசரமாக ரயிலை பிடிக்கணும், 10 மணிக்கு ட்ரெயின் எடுத்து வேகமாக போகணும். நான் கிளம்புறேன். வெளியே ஒரு தாயும் குழந்தையும் நிற்கிறாங்க. அவசரமாக பார்க்கணும் சார், அப்பாயின்மெண்ட் வாங்க. நான் கொஞ்சம் என்னுடைய உதவியாளர்கிட்ட கடிகிறேன், என்னப்பா நேராது நீ சொல்லி அவங்கள காக்க வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. இல்லை சார் கண்டிப்பாக ரொம்ப அவசரங்கிறாங்க, பார்த்தாகணும். நாங்கள் சரிமா வாங்கன்னு உள்ளே வர சொல்கிறேன். உள்ளே வந்தால் அந்த பெண் குழந்தை 7 வயது குழந்தை. இந்த குழந்தை லட்டு மாதிரி இருக்குது. அப்படி ஒரு அழகு, பேரழகு, கண்கள் பார்த்தா அப்படி ஒரு நம்ம கற்பனைக்கு எட்டாத ஒரு அழகிய குழந்தை, மிக குட்டியாக. அவ்வளோ ஒரு உச்சி மோர்னு பார்க்கணுங்கிற ஒரு அளவுக்கு அந்த குழந்தைய அது. ஆனால் அந்த அம்மா வற்றிய கண்கள், அழுது தோய்ந்த கண்களோட ஒடுங்கி போயிருக்காங்க. வழக்கமாக ஒரு தாய் குழந்தையை கூப்பிட்டு வராங்கன்னா சொல்லுவாங்க, சார் கொஞ்சம் நாளாக சளி பிடிச்சிருக்கு, இருமல் இருக்குது, இந்த எக்ஸ்ரே பாருங்கள், இதுக்கு முன்னாடி அந்த டாக்டர் பார்த்து இதெல்லாம் கொடுத்து உங்கள்கிட்ட ஏதாவது இருக்கா அப்படின்னு ஒரு 4-5 இதை எடுத்து வைப்பாங்க. இந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு 7-8 ஃபைல் வச்சுருக்காங்க. அந்த ஃபைல் அப்படி தூக்கிட்டு மொத்தம் அப்படி போட்டு, சார் பார்த்துட்டு எதாவது பண்ண முடியுமான்னு பாருங்கள். அந்த ஒரு சொல்லே எனக்கு புரிந்து விட்டது, ஏதோ பெருஞ்சிக்கலில் இருக்கிறாங்கன்னு. நான் பார்த்த உடனே எனக்கு அப்படியே அந்த ஒவ்வொரு பேப்பராக பார்த்த உடனே எனக்கு அதனுடைய தீவிரம் மனசில் புரியுது. அந்த குழந்தைக்கு மூளையினுடைய உள்பகுதியில் ஒரு கட்டி, அணுக முடியாத இடத்துல உள்ள இருக்குது. அந்த ஒரு நடுவில் இருக்கக்கூடிய மூளையினுடைய வளமூளையும் இடது மூளையும் சேர்க்கக்கூடிய நடு தண்டு பிரைன் ஸ்டெம்மில் ஒரு கட்டி இருக்கிறது. அவங்க கண்ணீரோடு கேட்குறாங்க, புகை பிடிச்சா கேன்சர் வரும்னு சொன்னீங்க, மது இருந்ததுன்னா குடலில் பிரச்சனை வரும், என்ன சார் பண்ணிச்சு இந்த பிள்ளை? யார் கொடுத்தாங்க? ஏன் இப்படி வந்துச்சு? அவ்வளவு வேதனை. ஏதாவது இந்த மருத்துவத்தில் செய்துவிட முடியாதாங்கிற ஒரு ஏக்கத்தில் நிற்கிறார்கள். அப்படி ஒரு கட்டியை கொடுத்ததில் நமக்கும் பங்கு இருக்கு. நாமெல்லாம் பயன்படுத்தக்கூடிய ரசாயனங்கள், நாமெல்லாம் பயன்படுத்தக்கூடிய சூழலில் நடத்தக்கூடிய வன்முறைகளை யாரோ எங்கேயோ ஒருத்தர் அவதியுறுகிறார். நண்பர்களே, நம்மால் முடிந்த வரைக்கும் எப்படி இந்த சூழலுக்கு கேடு செய்யக்கூடாது, எப்படி தண்ணீரை சிக்கனமாக வைத்துக் கொள்ளணும், எப்படி காற்றை மாசுபடுத்தாமல் நம்மளவில் என்ன செய்ய முடியும். நீங்கள் உலகளவில் செய்கிறது, ஊரளவில் செய்கிறத பற்றிலாம் பேச வேண்டாம். நம்மளவில் என்ன செய்ய முடியும்? அந்த குழந்தை எப்படி நிற்கும் போது எனக்கு அந்த யுனைடெட் நேஷனில் ஒரு குழந்தை 10 வருஷம் முன்னாடி பேசி, உங்களில் சில பேர் பார்த்துருக்கலாம். அந்த குழந்தை ரொம்ப குட்டி குழந்தை, இதே மாதிரி ஒரு குழந்தை மேடையில் பேசியது. அந்த பேச்சு உலகையே உழுக்குச்சு. ஒபாமா இருந்தானே, ஒபாமா எல்லாரும் அவங்க அந்த பேச்சை மிக அப்ரிஷியேட் பண்ணி பேசினாங்க. அந்த குழந்தை என்ன சொல்லிச்சுன்னா, யூ பீப்புள் ஆல் ஆர் கோயிங் டு டை பிகாஸ் ஆஃப் ஏஜிங் and my generation is going to die on climate changing அப்படின்னு பேசிட்டே இறங்கிடுச்சு. நீங்களெல்லாம் முதுமையில் இறக்கப் போகிறீர்கள், ஆனால் நான் என்னுடைய வயதை ஒற்றிய சிறுமிகள் எல்லாம் இந்த சூழலில் நடக்கக்கூடிய மாசுக்களால் புவி வெப்படைதலால் நான் இறக்கப் போகிறேன். தயவு செய்து இந்த பூமியை காப்பாற்றுங்கள், எங்களுக்கு இந்த அழகான பூமி வேண்டும், நீங்கள் ஓடி ஆடி மகிழ்ந்து போல் நாங்களும் மகிழ வேண்டும் என்று அந்த சிறுமி பேசினான். அதுதான் எனக்கு அன்றைக்கு நினைவுக்கு வந்துச்சு. நண்பர்களை, நாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு பானத்திலும் ஒரு உணவிலும் எப்படியாவது எதிர்ப்பாற்றலை சற்று கூட்டுவதற்கும், எப்படியேனும் நம்முடைய இருக்கிற நோயை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்குமான உணவு தான் நமக்கான உணவு. அந்த உணவு உற்பத்தி செய்யப்படும் போதும் சாப்பிடும் போதும் பிற உயிரிகளை பாதிக்கக்கூடாது. இந்த கோவிட் வந்ததுக்கப்புறம் ஒரு சொல் மிகப்பெரிய அளவில் பேசப்படுது. அந்த சொல் ஒன் ஹெல்த். ஒன் ஹெல்த்னா என்ன அப்படின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான சொல் அது. இனிமேல் நான் நலமாக இருக்கணும், சிவராமன் நலமாக இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சா, என் நுரையீரல் நல்லா வேலை செய்தா நலமாக இருந்துடலாமா, இதயம் நல்லா இருக்கா, சிறுநீரகம் நல்ல கழிவுகளை வெளியேற்றுதா, ஈரல் நல்லா இருக்கா அப்படின்லாம் மட்டும் நலமாக இருந்துட முடியாது. நான் நலமாக இருக்கணும்னா நான் இங்கே நின்றுக்கிட்டு இருக்க மண்ணுக்கு கீழே இருக்கிற மண்புழு நலமாக இருக்கணும். இந்த பக்கத்தில் இருக்கிற மரத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் எல்லாம் நலமாக இருக்கணும்.
அந்த பூவில் இருக்கக்கூடிய தேன் நலமாக இருக்கணும், அந்த தேனை உறிஞ்ச வரக்கூடிய தேன் சிட்டுக்கள் நலமாக இருக்கணும், பக்கத்தில் கன்னியாகுமரியில் கடலில் இருக்கக்கூடிய மீன்கள் நலமாக இருக்கணும். இவையெல்லாம் நலமாக இருந்தால்தான் நானும் நீங்களும் நலமாக இருக்க முடியும். இதுதான் ஒற்றை நலம், ஒன் ஹெல்த் என்று. அந்த ஒன் ஹெல்த் என்கிற விஷயம் சரியாக இருக்க வேண்டும் என்றால் இந்த சூழலை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளணும். நம் உடல் மிகச்சரியாக வைத்துக் கொள்வதற்கு சரியான உணவுகளை, ஊட்டமிக்க உணவுகளை, சரியான புரிதலோடு ரசாயன கலப்பில்லாத உணவுகளை தினம் அன்றாடம் எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை படைத்திடுவோம் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன்.